Hi friends, welcome to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா யூசுவலா இது வரைக்கும் நம்ம சேனல்ல பார்த்தது வந்து ஒண்ணு ஏதாவது டிசீஸ் பத்தி பார்த்திருக்கோம் இல்ல ஏதாவது ஃபேக்ட்ஸ் பத்தி பார்த்திருக்கோம் கரெக்ட்டுங்களா. சோ பேசி வந்து எனக்கும் வந்து போர் அடிச்சிச்சு கேட்டு உங்களுக்கும் வந்து போர் அடிச்சிருக்கும். சோ அதனால கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கட்டுமே அப்படினு சொல்லிட்டு தான் வந்து சோ இன்னைக்கு நான் வந்து ஒரு ரெசிபி பத்தி டிஸ்கஸ் பண்ண போறேன். அதாவது ஒரு டிஃபரெண்ட் ட்ராக்கா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு இனிமேட் நம்ம சேனல்ல வந்து அடிக்கடி வந்து குக்கிங் வீடியோஸ் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ண போறேன். சோ மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. நான் என்ன டிஷ் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ஜவ்வரிசி தெரியும் கரெக்டுங்களா. அதை வந்து நம்ம வந்து பாயசமா வந்து பண்ணி சாப்பிட்ருப்போம். பட் அதையும் ஒரு அடையா பண்ணி சாப்பிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா. ஸோ இது ஆக்சுவலி இந்த ரெசிபி வந்து என்னோட ஒரிஜினல் கிடையாது, எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. என்னோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் ரெசிபிஸ் டூ. இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி மட்டும் இல்லாமல் இது ஒரு பக்கா ஒரு டேஸ்டி ஆஸ் வெல் அஸ் ஒரு டயட்டும் ரெண்டுமே சேர்த்து வந்து ஒரு ஸ்நாக்ல இன்கார்பரேட் பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ரெசிபி தான் வந்து ஜவ்வரிசி அடை. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம். 1/2 கப் ஜவ்வரிசி 2 மணி நேரம் ஊற வச்சது, 3 வேக வச்ச உருளைக்கிழங்கு, ஒரு வெங்காயம், ஒரு கேரட் துருவல், ஒரு பொட்டுக்கடலை பவுடர் மற்றும் கிரவுண்ட்நட் பவுடர், தேவையான அளவுக்கான பச்சை மிளகா, கொத்தமல்லி, இஞ்சி, கரம் மசாலா, கார்ன்ஃப்ளவர் பவுடர், உப்பு, சில்லி பவுடர், மொத்தமாக தேவையான ஐட்டம்ஸ். வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எம்டியான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அண்டு நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை வந்து நல்லா நாங்கள் நசுக்கி அந்த எம்டி பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். பக்கத்தில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஜவ்வரிசி வந்து வடிகட்டி வச்சுருக்கேன், ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா. ஸோ நான் வடிகட்டி வச்சுருக்கேன். நம்ம யூஸ்வலாக வந்து பொட்டேட்டோவை வந்துட்டு எல்லா நாளுமே நம்ம எடுத்துக்கிறோம். பட் அதனுடைய இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து வைட்டமின் சியில் வந்து நிறைய இருக்குது, நிறைய பொட்டாசியம் ஃபைபர்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நமக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி வந்துட்டு உருளைக்கிழங்குல வந்து ரொம்பவே நிறைய இருக்குது. நம்மளுடைய ரத்த ஓட்டத்தை வந்து ரொம்ப சீராக வச்சுக்கும். நம்ம ஜவ்வரிசியை வந்து எப்பயுமே வந்து ஒரு பாயாசத்துக்குள்ள இன்க்ரீடியண்ட்டாக தான் பார்க்குறோம். பட் அதனுடைய முக்கியமான ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிபி, அதாவது பிளட் ப்ரெஷரை வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக வச்சுருக்கு. அண்ட் நம்மளுடைய பிளட் ஃப்ளோவும் வந்து சீராக இருக்குது. கர்ப்பமாக இருக்கிறவங்களுக்கு வந்து வைட்டமின் B6 வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமாக பார்ப்பாங்க. அது இந்த ஜவ்வரிசியில் நிறையவே கொட்டி கிடக்குது. குழந்தை வந்து வைட்டமின் B6 இருந்தால் வந்து நல்லா வந்து டெவலப் ஆவாங்க. ஸோ கர்ப்பமான பெண்கள் முக்கியமாக ஜவ்வரிசி வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து உங்கள் குழந்தையோட டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஜவ்வரிசியை வந்து ஸ்மாஷ் பண்ண உருளைக்கிழங்குகளோட ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஜவ்வரிசியில் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் இருக்குது. அண்ட் உருளைக்கிழங்கும் வந்து ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு வாட்டர் கண்டென்ட் இருக்கும். ஸோ நீங்கள் இது ரெண்டுமே வந்து ஈவனாக வந்து இப்போ மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு முன்னாடி விட கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இது ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இருக்கிற இன்க்ரீடியன்ஸில் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து கேரட் அப்புறம் ஆனியன் வந்து ஆட் பண்ண போகிறேன். இந்த கேரட் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது வந்து கண்ணுக்கு நல்லது அப்படின்னு. கண்ணுக்கு மட்டும் இல்லைங்க, உள்ளே இருக்கிற எல்லா ஆர்கன்ஸ்க்குமே வந்து கேரட் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். அண்ட் இதுக்கு வந்து ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அண்ட் இது வந்து ரொம்ப ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டியும் இதுக்கு இருக்குது. அடுத்தது வெங்காயம் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நிறைய வைட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. அண்ட் ஆஸ் வெல் அஸ் இது வந்து ஒரு கேன்சர் ஃபைட்டிங் காம்போனன்ட்ஸ் கூட இதில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம க்ரீன் சில்லி ஆட் பண்ண போகிறோம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்புறமா இஞ்சி தேவையான அளவு, இஞ்சியை பற்றி. ஸோ அடுத்தது வந்து நம்ம பொட்டுக்கடலை பவுடரும் கிரவுண்ட்நட் பவுடரும் ஆட் பண்ண போகிறோம். பொட்டுக்கடலை பவுடர் வந்துட்டு கேலரியில் வந்து ரொம்பவே கம்மிங்க. அண்ட் அதுக்கு அயன் சத்து வந்து நிறைய இருக்குது. நம்ம வயிற்றில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட பொட்டுக்கடலை வந்து ரொம்பவே சால்வ் பண்ணிடும். இந்த கிரவுண்ட்நட் பவுடரில் வந்துட்டு நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்குது வேர்க்கடலையில். அண்ட் நம்மளோட வெயிட்டை வந்து சீராக வச்சுக்க உதவும். ஆஸ் வெல் அஸ் நமக்கு இருதய நோயெல்லாம் வராமல் இருக்கும். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர். உங்களுக்கு தேவையான காரம் தேவைன்னா இன்னும் அதிகமாக கூட போட்டுக்கலாம். 1.5 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், தேவையான அளவுக்கான கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு. அடுத்தது கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறோம். ஸோ கொத்தமல்லி அப்படிங்கிறது வந்து ஒரு வைட்டமின்ஸ் ஆஸ் வெல் அஸ் மினரல்ஸில் வந்து ரொம்பவே ரிச்சாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதில் வந்து 92% வந்து தண்ணி தாங்க இருக்குது. ஸோ இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்தாச்சு. ஸோ ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்குலாம் நல்லா மசிஞ்சிருக்கணும். ஜவ்வரிசி வந்து அப்படியே பார்க்குறதுக்கு வந்து பேர்ல்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ சாப்பிடும் போது ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும்.
ஸோ நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி ஒரு மாவு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க. ஸோ அடுத்த ஸ்டெப்பு நம்ம இந்த டவ் கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கிற அந்த மிக்சர்லேருந்து பால்ஸ் மாதிரி பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு சின்னதாக வேணால் சின்னதாக பால்ஸ் மாதிரி உருட்டிக்கோங்க. பேசிக்காக நம்ம கைப்பிடி சைஸுக்கு வந்துட்டு ஒரு பால் மாதிரி வந்து நல்லா உருட்டி ரவுண்டாக பண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து இதை வந்து நம்ம தட்டி வந்து பேனில் வந்து ஃப்ரை பண்ண முடியும். ஸோ பால் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் அது மேலே எண்ணெய் தடவிட்டு நம்ம பண்ணி வச்சுக்கிற பால்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை போய்ட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி ஈவனாக வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பு கொண்டு வாங்க. ஸோ ஆயில் போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து அந்த பேப்பர்லேருந்து வெளியில் வரும். ஸோ ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம பேனுக்கு இப்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அது மேலே ஒரு பேன் வச்சுருங்க. ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமா இப்போ ஹீட்டான பேன் மேலே 2-3 ட்ராப்ஸ் ஆயில் போர் பண்ணுங்கள். அது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறமா நம்மளுடைய ஜவ்வரிசி அடையை வந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அதை சுற்றி வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். அண்ட் ஈவனாக வந்து அது மேலேயும் வந்து நீங்கள் எண்ணெய் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். ஸோ இதுட்டு உங்களுக்கு நல்ல ஸ்மூத் ஃபினிஷ் கிடைக்கும். ஸோ இந்த ஜவ்வரிசி அடை வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு ஹெல்தி ஒரு ஸ்நாக்கு. ஸோ இது ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வீட்டில் பண்ணலாம் அண்ட் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இதில் நம்ம வந்து கரெக்டான அளவுக்கான ஆயில் கண்டென்ட் தான் சேர்க்குறோம். ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரியே. ஸோ கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் திருப்பி போடுங்க. அதுக்கப்புறமா பேன்லேருந்து எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ டேஸ்டியான ஜவ்வரிசி அடை ரெடி. இதை பார்க்கும் போதே சாப்பிடணுன்னு தோணுது. ஸோ ஃபைனலாக நம்மளோட ஜவ்வரிசி அடை ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய ஃபேவரட் ரெசிபியை வந்து நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். எனக்கு இது வந்து பேசிக்காக வந்து ஏன் பிடிக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா சாப்பிடும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனாலே வந்து என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு ரெசிபி டூ. இதை வந்து நீங்கள் வந்து யூஸ்வலாக வந்து நான் வந்து கெச்சப் வச்சு சாப்பிடுவேன். ஸோ தேங்காய் சட்னி வேறு எந்த சட்னியை கூட வச்சு சாப்பிடலாம். பட் என்னோடய ஃபேவரட் வந்து கெச்சப் தான். எம்மி ரெசிபி நிஜமாவே சூப்பராக இருக்குது. சும்மா சொல்ல, நிஜமாவே என்னோட ரொம்ப ஃபேவரட்டான டிஷ். ஸோ மறக்காமல் இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அண்ட் கமெண்ட்ஸில் வந்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிக்கிறேன். என் சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from me, Sneha. Tata, have a nice day.